அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலச்சந்திர திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு கன்னியா ராசி 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான கன்னியா ராசிக்குண்டான பலன். உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். குரு பகவான் சுக்கிரன் இணைந்து 11ஆம் இடத்தில் ரொம்ப அருமையான கிரக நிலை. கண்ட சனி ஆச்சு, கவலையே வேண்டாம். கண்ட சனி பத்தி நீங்க கொஞ்ச நாள் கவலையே மறந்துடலாம். சனினால நம்மளுக்கு ஒரு உபாத்தையா மறந்தே போயிடலாம். நீங்க எத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய காலம். மனவேகம் அதிகரிக்கும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்கலாங்கிற தைரியம், புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு தேடி 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 போகக்கூடிய காலம் போய் தேடி தேடி வரக்கூடிய காலம். இது செஞ்சு கொடுங்க, அந்த வேலை செய்யல, நீங்க இந்த வேலை செய்யல, இது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி தன பிராத்தம் அதிகரிக்கும். இதுவரை நீங்க வேலை தேடி போனீங்க. ஒரு வியாபாரி வேலை தேடி தேடி போனோம். இந்த ஆர்டர் கிடைக்குமா, அந்த ஆர்டர் கிடைக்குமா, என்ன செய்யறது, பொருளாதார சிக்கல் வந்துடுமே, கம்பெனிக்கு வாடகை கட்டணும், லேபருக்கு கூலி கொடுக்கணும், இதெல்லாம் மாறி இந்த தருணத்தில் எந்த ஆர்டர்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களால வேலை செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு அது அருளாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால பல வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலமாகவே அமையும். எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா விடாமுயற்சி தான். இந்த கன்னியா ராசிக்காரர் எப்பவுமே ஒரு விடாமுயற்சி இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த ரூபத்தில் அவங்க நம்மளுக்கு அணுகுறாங்க, அத்தனை ஒரு சூட்சுமத்தை அறிந்து கொண்டவங்க நீங்க தான். அதனால உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க அது உதாசீனமோட இருப்பீங்க. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். தொழில் ரீதி சரி, ஒரு மேலதிகாரிகள் நல்ல பாராட்டு கிடைத்து நல்ல ஒரு ப்ரொமோஷன், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலுக்குண்டான நன்மதிப்பு கிடைக்கும். நம்ம இத்தனை காலம் சிரமப்பட்டது ஒரு நல்ல ஒரு தருண வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லி நீங்கள் தலைமை பண்போடு அங்கீகாரத்தோட வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சோன்னா, இல்லை நம்ம இனிமேல் நம்ம தனியாக செஞ்சுக்கலாங்கிற ஒரு முடிவு கூட நீங்கள் வந்துடுவீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். பொருளாதார சீர்திருத்தமாக என்னென்ன செய்யணும், இந்த தொழிலுக்கு சரி, ஒரு வியாபாரத்துக்கு சரி, ஒரு கடன் வாங்கி செய்யலாமான்னா அது தயாராகிடுவீங்க. சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் 11ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு பல முதலீடுனால உங்களுக்கு ஈர்க்கப்படுவீங்க. தானா பணம் அமையும் புதிய தொழில் செய்யறதுக்கு. அதனால வீடு வாங்கணுமா, தாராளமா வாங்கிக்கலாம். புதிய கடன் வாங்கலாம், நீண்ட கால கடன், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இஎம்ஐ பண்ணலாம்னா அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் குரு பகவான் கொடுத்துறாரு. அதே போல் திருமண பாக்கியம் கொடுக்கும். இந்த நேரத்துல நம்ம திருமணத்துக்கு தயாராகக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு நல்ல ஒரு தருணம். ஆகவே எந்த வரன் நம்மளுக்கு தட்டி போயிடுச்சு நினைக்கிறோமோ அதே வரன் கூட திருப்பி அமையக்கூடிய காலமாகவே அமையும். ஏற்கனவே நம்ம நிராகரிச்சாச்சு, இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி நம்ம வேண்டான்னு விட்டாச்சுன்னா அதே பையனும் அல்ல அதே பொண்ணு வரக்கூடிய தன்மை திருப்பி அது ஜாதகம் உங்க கைக்கு வந்துடும். அப்ப இறைவன்பால் எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமோ உங்க கர்மாவிட பிரகாரம் உங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு தருணம், ஒரு புதிய உருவாகக்கூடிய தன்மை, வாரிசுகள் உருவாகக்கூடிய தன்மை, குழந்தை பேரு உருவாகும், புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம், புதிய வீடு வாங்கி கொள்ளலாம். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கக்கூடிய காலம் உருவாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலை சொல்லலாம். ரொம்ப நாள் எங்கெங்கே போகணும் நம்ம எண்ணி இருந்தோம். இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய தன்மை.
எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த சூழ்நிலைக்கு நம்ம மாற்றிக்கணும், இந்த உறவு வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் இருந்தவங்கள் இந்த நேரத்தில் சென்று அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தருணமாக அமையும். கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடெல்லாம் கலைந்து சுமூகமான வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையாக இருக்கும். இருப்பினும் இந்த கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய் பகவான் மற்றும் கேது உடல் சோர்வு கொஞ்சம் கொடுக்கும், மனசோர்வு கொடுக்கும், புத்துணர்வு கிடைக்காது, ஒரு புத்துணர்வோடு இருக்க முடியாது, ஒரு சுறுசுறுப்போடு இயங்க விடாது. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சீரான உணவு வைத்துக் கொள்வதே சிறந்தது. அதனால் சிறு சிறு உடல் உபாதை இருந்தாலும் அது உடற்பயிற்சி மூலமாக செய்து கொள்வது, தலை சம்பந்தப்பட்ட கோளாறு வந்தாலும் பார்த்துக்கொள்வது, அடிக்கடி தலை வலிக்குது, மொத்த தலைவலி வருதுன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது சிறந்தது. ஆனால் அப்பவும் ஓய்வு எடுத்துக்கொண்டாலே போதும். இந்த உடல் உபாதையினால என்ன, நல்ல ஒரு உழைப்புக்கு ஏற்றபடி ஓய்வு எடுத்துக்கொள்ளணும். தேவையற்ற செலவு, தேவையற்ற பொழுதுபோக்கு, நிறைய நேரம் நான் ஃபோன் நோண்டினேன், மணிக்கணக்காக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தானா இதெல்லாம் பிரச்சனை கொடுக்குறது இது ஒரு காரணம். ஆகவே இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பல விதத்தில் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஆக வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு பொதுவாகவே சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அந்த நாள் நம்மளுக்கு என்ன புதிய வாய்ப்புகள் கிடைக்குது, புதிய முயற்சிகள், பொருளாதார சிக்கல் இருந்து நம்ம விடுதலை கிடைக்குது, குடும்பம், காதல் கைகூடும். காதலிக்கக்கூடிய பெண்கள்லாம், ஆண்கள் இருபாலருக்கும் காதல் கைகூடும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல தருணம். நம்ம இந்த பையனை விரும்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக ஒரு வரன் அமைந்து இந்த பையன் எனக்கு வேணும், இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி உங்கள் உறவு மூலமாகவே பேசி முடிவு செய்து கொள்ளக்கூடிய காலம் அத்தனை உங்களுக்கு கொடுக்கும். அதான் காதல் கைகூடும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணமாக அமையும். வேலை செய்கிற இடத்துல சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. என்னதான் யோகமாக இருந்தாலும், பணி சுமையாக இருந்தாலும், ராகு கேது தனிச்சு செயல்படக்கூடிய காலங்கிறனால சற்று போராட்டம் கொடுக்கும். சக ஊழியர்களால் சற்று ஏற்ற இறக்கம் சந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால சற்று கவனமாக இருந்து வந்தாலே போதுமானது. இறைவனை சார்ந்து இருங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க. அதே போல விஷ்ணு பகவானை மனதார வேண்டிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு தருணம். நீர்நிலை சார்ந்த ஆலயம், அதாவது கடல், ஆறு, குளம், அந்த மாதிரி சார்ந்த ஆலயத்தில் போய் நீராடி அந்தந்த மூர்த்தியை தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.